ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டம் நள்ளிரவை கடந்தும் நிகழ்கின்றது. அதன் நேரலை நள்ளிரவை கடந்தும் நியூஸ்7 தமிழில் ஒளிபரப்ப வருகிறது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நடந்து வரக்கூடிய பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு இடங்களில் நிகழ்ந்து வரக்கூடிய போராட்டங்களை காட்சிப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் தற்பொழுதும் இந்த நள்ளிரவிலும் நடந்து வரக்கூடிய இந்த போராட்டங்களை காட்சிப்படுத்த வருகின்றோம். திருச்சியிலிருந்து மகாலிங்கம் தற்பொழுது இணைந்திருக்கிறார். அதேபோல சேலம் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். நள்ளிரவிலும் அங்கு நிகழக்கூடிய போராட்ட கள நிலவரங்களை அறிந்து கொள்ளலாம். முன்னதாக திருச்சியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய மகாலிங்கம், மலைக்கோட்டை மாநகரில் இந்த நள்ளிரவிலும் நீடித்து வரக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் குறித்து இனி கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது தற்போது இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கக்கோரி தமிழகம் முழுவதும் ஒரு வெடித்திருக்கிறது போராட்டம். அதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாநகரத்தில் தற்பொழுது போராட்டம் நேற்று காலையிலிருந்து தொடங்கியது. இரண்டாவது நாளாக இரவு முழுவதும் இன்று தற்பொழுது இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை கூட நீங்க பார்க்கலாம். இரவு முழுவதும் பெண்களும் ஆண்களும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒற்றுமையோடு தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய ஒரே கோரிக்கை ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும். அதே போல இந்த ஜல்லிக்கட்டுக்கு காரணமான பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இவர்களுடைய படிப்புகள் வீணா போனாலும் பரவாயில்லை, எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பெண்களும் ஆண்களும் கல்லூரி மாணவ மாணவிகளும் குழந்தைகளும் வந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு உறுதுணையாக இவர்களது கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்களும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு ஒரு ஒத்துழைக்கும் விதமாக, இவர்களது போராட்டத்தை ஆதரிக்கும் விதமாக பல்வேறு அமைப்பினரும் தொழில் சங்கத்தினரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ வசதி, குடிநீர் உள்ளிட்ட அனைத்துமே ஏற்பாடு செய்திருக்கின்றனர். மேலும் எந்தவித பதட்டமும் ஏற்படாமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் இவர்களுடைய அடுத்த ஒரு கோரிக்கை என்னவென்றால், விவசாயத்தில் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், விவசாயிகளுடைய தற்கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், இதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். இந்த போராட்டமானது ஜல்லிக்கட்டு மட்டும் முடிந்துவிடாது, விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய போராட்டமாகவும் தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு சபதத்தை ஏற்றுள்ளனர். இந்த விரைவில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கிவிட்டு வாடிவாசல் திறந்த பிறகுதான் நாங்கள் வீட்டு வாசப்படியை மிதிப்போம் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் மன உறுதியுடன் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு எந்தவித அரசியல் கட்சியினரோ அமைப்பினரோ ஆதரிக்கவில்லை. அவர்களை வந்தாலும் அவர்கள் புறக்கணித்து விடுகின்றனர். மாணவர்களுடைய ஒற்றுமை கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து எங்களது கோரிக்கை வெல்லும், எங்களுடைய ஜல்லிக்கட்டு நடைபெற்று எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மீட்டெடுத்து மீண்டும் இன்னும் வரக்கூடிய சந்ததியினருக்கும் இந்த உரிமையை மீட்டுக் கொடுக்கும் விதமாகத்தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. நேற்று 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றிருந்தனர். இன்று தற்பொழுது கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது வர தொடங்கியிருக்கின்றனர். இந்த போராட்டம் சிறிதளவும் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக பாரம்பரியமான பறை இசைக்கப்படுகிறது. அதே போல நாட்டுப்புற கலைகளான சிலம்பாட்டம், கத்தியாட்டம் உள்ளிட்ட பல வகைகள் இங்கே செய்து காமிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது சிறுவர்களும் உணர்ச்சி பூர்வமாக அவர்களது கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர். தற்போது இந்த திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய போராட்டமானது வெடித்து இருக்கிறது. இதனால் காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். தேவேந்திரன். மகாலிங்கம், நேற்றைய தினம், அதாவது இந்த நள்ளிரவை கடந்து விட்டதால் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியோடு முதல்வர் ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான வழிவகைகளை செய்ய சொல்லியும் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் உச்சநீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி அது மறுதளிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து திருச்சி மக்களினுடைய போராட்ட வழிமுறைகள் மாறி இருந்ததை, போராட்டம் வலுப்பெற்று இருந்ததை, அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிச்சிருந்தீங்க, மத்திய அரசுக்கு எதிரான அந்த கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிச்சிருந்தீங்க. இந்த நள்ளிரவை தாண்டியும் இருக்கக்கூடிய கூட்டத்தினரிடம் மத்திய அரசின் மீதான அதிருப்தி தொடர்கிறதா? அவர்களுடைய போராட்ட வடிவங்கள் வேறு என்ன விதமாக மாறவிருக்கிறது? அவர்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யலாம். அதாவது தற்பொழுது தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இந்த ஜல்லிக்கட்டு மீதான அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், அதுவரைக்கும் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். ஆனால் தற்பொழுது மத்திய அரசானது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை இருப்பதால் தற்பொழுது எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தெரிவித்த நிலையில் மாணவர்கள் ஒரு கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது. திருச்சியை தவிர மற்ற மாவட்டங்கள் ரயில் மறியல் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு முற்றுகை
போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனால் இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களானது எங்களது ஒற்றுமையும் அதாவது கட்டுக்கோப்பாக இந்த அமைதி வழியாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் அரசியல் கட்சியினரை நம்பி இதுவரைக்கும் நாங்கள் ஏமாந்தது போதும். மாணவர்கள் அதாவது வரக்கூடிய இந்த சமுதாய இந்தியாவானது இளைஞர் கையில் தான் இருக்கிறது என்று அப்துல் கலாம் பொன்மொழிக்கேற்ப இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாளை முதல் 12 மணி நேர கெடுவும் வைத்திருக்கின்றனர். அதற்கு மேல் தற்பொழுது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும். அது தமிழகத்தையே திரும்பி பார்க்கும் இருக்கும் வகையில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது மாணவர்கள் ஒன்றிணைந்து இங்கே யாரும் அதாவது ஒரு கட்சி கூட்டமாக இருக்கட்டும், ஒரு போராட்டமாக இருக்கட்டும், ஒரு தலைமை தாங்கி அந்த போராட்டமானது நடைபெறும். அந்த போராட்டம் பல்வேறு கட்ட பிரச்சனைகளையும் சந்திக்கும். அதாவது பஸ், பேருந்து உடைப்பு, கடையடைப்பு போன்றவை நடக்கும். ஆனால் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த ஒருமித்த கருத்தோடு எழுந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அமைதி வழியில் போராடி வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து அமைதியாகவும் தற்பொழுது இந்த போராடி வரும் வேளையில் அவர்கள் எந்தவித பிரச்சனைகளும் ஈடுபடாமல் தொடர்ந்து அமைதி வழியில் போராடி வருகின்றனர். ஆனால் நாளை 12 மணி வரை எங்களது கோரிக்கை குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை என்றால் அடுத்த கட்ட தீவிர போராட்டம் ஈடுபடும் என உறுதியளித்திருக்கின்றனர். அந்த முனைப்போடு தான் தற்பொழுது இந்த கல்லூரி மாணவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கொந்தளிப்பு ஆனது விரைவாக இருக்கிறது. இந்த நியூஸ் 7 தமிழில் அப்புறம் அவர்களுடைய கருத்துக்களை நாம் தற்போது பதிவு செய்யலாம். இப்போ மத்திய அரசு இப்போ கை வச்சு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு இருக்கனால எந்த சட்டமும் பிறப்பிக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மற்ற நாடு கர்நாடகாவில் தண்ணி விடுன்னு சொன்னால் விடலை, கேரளாவில் தண்ணி விடுன்னு சொன்னால் விடலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமாக இதை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். இது எடுத்து நடத்துகிறோம்னா மற்ற மாநிலம் மாதிரி நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருக்கல, மதிப்பு கேட்டு நாங்கள் எங்களோட கோரிக்கையை உச்சநீதிமன்றத்துக்கு திருப்புறோம். உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு வழி சொல்லலைன்னா நாங்களும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே நாங்கள் மீற தயாராக இருக்கோம். இது சாதா படையில் இப்படை தொப்பின் எப்படை வெல்லும், இது மாணவர் படை கட்டாயம் வெல்லும். இதுக்கு நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். பீட்டாவை தடை செய், ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும் என்று மாணவர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய பிரச்சனைகளும் தீர்க்கணும்னு ஒரு அடுத்த கோரிக்கையும் வச்சுருக்கீங்க. இதை பற்றி அதாவது இந்த மாணவருடைய இது பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டு தமிழோட கலாச்சாரத்துக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கோம். இரவு பகல் பாராமல் மாணவர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் மாணவருடைய பவரானது இது எந்த அளவுக்கு போங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மாணவர்களுடைய இது வெடிக்க ஆரம்பித்தா தமிழ்நாடு தாங்காது. நாங்கள் திருச்சியில் உள்ள மாணவர்கள் அனைவருமே அமைதியான முறையில் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு உண்மையுமே நீதி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இது பண்ணிகிட்டு இருக்கோம். நீதி கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டாவை தடை செய்யணும். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பு அளித்து தான் தற்பொழுது நாங்கள் அமைதியான வழியில் போராடி இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் ஒழிக்கப்படுமே. ஆனால் எங்களுடைய போராட்டம் வெகு தீவிரமாக இருக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறக்கூடிய வகையில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தமிழர்கள் இளங்கன்று பயமறியாது என்பதற்கேற்ப தற்போது இளைஞர்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், அதே போல விவசாய பிரச்சனைகளையும் தீர்த்து அவர்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் தற்பொழுது இங்கே போராடி வருகின்றனர். தேவேந்திரன். மகாலிங்கம், தொடர்ச்சியாக அங்கு நடந்து வரக்கூடிய போராட்டங்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. அங்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்களுடைய இரவு உணவு, மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மற்ற அமைப்பினர், மற்ற சமூக அங்கங்கள் எந்த அளவுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றனர்? பதிவு செய்யலாம். அதாவது தமிழகத்தினுடைய அந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும் என்பதற்காக பொங்கலுக்கு அதாவது கடந்த ஒரு மாதமாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றிருந்தது. அமைதி பேரணி, கண்டன போராட்டம், மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் திருச்சியில் நேற்றிலிருந்து தான் இந்த போராட்டமானது தற்பொழுது வெடித்திருக்கிறது. அதாவது காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது 2வது நாளாக இரவும் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை எந்தவித அசம்பாவ சம்பவங்களும் நடைபெறவில்லை. ஆனாலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து அறவழியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலில் ஆரம்பிக்கும் பொழுது இதற்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதன் பிறகு இந்த உணர்ச்சிபூர்வமான போராட்டத்திற்கு பெற்றோர்களும், ஆசிரியர்களும், பேராசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு மருத்துவ உதவி, உணவு, குடிநீர், கழிப்பிட வசதி, அது மட்டும் இல்லாமல் அவசர ஊர்தி அனைத்தும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றனர்.
ஒவ்வொரு வேளையும் அவர்களுக்கு சோர்வடையாமல் இருப்பதற்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஒலிபெருக்கி வசதிகளும் மின் சாதனங்களும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. காவல்துறையினர் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கவில்லை. மாணவர்கள் அது தகுந்தாற்போல் தங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவேந்திரன்.